தாவேக தலைவர் விஜய் மதுரை மேற்கில் களமிறங்கவுள்ளதாக தாவேகவினர் ஒட்டிய போஸ்டரால் சலசலப்பு உண்டானதோடு தலைமையை ஏகத்துக்கும் டென்ஷனாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. உண்மையில் விஜய் போட்டியிடப் போகும் தொகுதி எது? மதுரை மேற்கில் போட்டியிட்டால் விஜயால் வெற்றி பெற முடியுமா? களம் சொல்வது என்ன? விரிவாக பார்க்கலாம். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று தீவிரமாக செயல்பட்டு வரும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 234 தொகுதிகளிலும் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற வகையில் பொறுப்பாளர்களை நியமனம் செய்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அண்மையில்தான் கோவையில் மேற்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்களுக்கான கருத்தரங்கையும் நடத்தியிருந்தார் விஜய். இத்தகைய சூழலில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டிய தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் மே மாத இறுதிக்குள் கட்சியின் கட்டமைப்பு பணிகளை முழுமையாக முடிக்க வேண்டும் என்று தலைவர் விஜய் அறிவுறுத்தியுள்ளதாகவும், எனவே பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் மாவட்ட செயலாளர்களிடம் கூறியதாக பனையூர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக மே மாத இறுதியில் நடிகர் விஜயின் கடைசி படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைய உள்ளதால் அதற்கு முன்பாக கட்சியின் கட்டமைப்பு பணிகளை முடிக்க வேண்டும் என்று பொதுச் செயலாளர் ஆனந்திற்கு வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்ற ஆலோசனைகளும் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அதன்படி சென்டிமெண்டை விடாத தாவேக தலைவர் விஜய் விழுப்புரம், விக்கிரவாண்டி, வேதாரண்யம் ஆகிய தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது. அதோடு வட மாவட்டம் விக்கிரவாண்டி, கொங்கு மண்டலம் கோவையில் பூத் கமிட்டி நடத்தப்பட்டு விட்டதால் தென் மாவட்டத்தில் அடுத்த நிகழ்ச்சியை நடத்த விஜய் முடிவு செய்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. இதற்காக செப்டம்பர் மாதம் கட்சியின் மாநில மாநாட்டை மதுரையில் நடத்த விஜய் திட்டமிட்டிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. இந்த மாநாட்டில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை விஜய் வெளியிட்டு வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி வைப்பார் எனவும் தாவேக தரப்பில் தகவல்கள் கசிகின்றன. இந்நிலையில் மதுரை மேற்கு தொகுதியில் தாவேக தலைவர் வேட்பாளர் விஜய் 1,10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதலமைச்சராக்கிய வாக்காளர்களுக்கு நன்றி என தாவேகவினர் ஒட்டிய போஸ்டர் முன்னாள், இந்நாள் அமைச்சர்களை வம்பிழுக்கும் விதமாக அமைந்துள்ளதால் தாவேக தலைமை ஏகத்துக்கும் டென்ஷனாகியுள்ளதாம். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சட்டமன்ற உறுப்பினராக உள்ள தொகுதி மதுரை மேற்கு. வரும் 2026 தேர்தலிலும் இதனை தக்கவைக்க பணிகளை தொடங்கியுள்ள அதிமுக கடும் தீவிரமாக செயலாற்றி வருகிறது. மறுபக்கம் திமுக தரப்பில் மேற்கு தொகுதியை கைப்பற்ற வேண்டும் என்று தளபதியை மாற்றி அமைச்சர் மூர்த்தியை மாவட்ட செயலாளராக்கியிருக்கிறது திமுக தலைமை என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். இந்நாள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் மதுரை மேற்கு தொகுதியில் பம்பரமாய் சுழன்று பணியாற்றி வருகின்றனர். இத்தகைய சூழலில் மதுரை மேற்கு தொகுதியில் தாவேக வேட்பாளர் விஜயை 1,10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்து முதலமைச்சராக்கியதற்கு நன்றி என கூறி தாவேகவினர் போஸ்டர் ஒட்டியுள்ளனர். அது மட்டுமல்ல, விஜய் முதலமைச்சர் இருக்கையில் அமர்ந்து கையெழுத்திடுவது போன்ற புகைப்படத்துடன் அச்சிடப்பட்டுள்ள போஸ்டர்கள் மூலமாக மதுரை மேற்கு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவுக்கு எதிராக களமிறங்குகிறாரா தாவேக தலைவர் விஜய் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இப்படி மதுரையில் விஜய் போட்டியிடுவார் என்றும் 1,10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்றும் தாவேகாவினர் ஒட்டியுள்ள போஸ்டர் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மதுரை மேற்கில் விஜய் நின்றால் வெற்றி பெறுவாரா என்ற கேள்விகளும் எழாமல் இல்லை. இன்னும் கொள்கை கூட புரிந்து கொள்ளாத தாவேகாவினர் கள அரசியலையும் புரிந்து கொள்ளாமல் இப்படி போஸ்டர்களை ஒட்டியிருக்கிறார்கள் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். முக்குளத்தோர் சமுதாய வாக்குகள் அதிகமுள்ள மதுரை மேற்கு என்பது அதிமுகவின் கோட்டையாக இருந்து வருகிறது. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அங்கு அசைக்க முடியாத மன்னனாக திகழும் நிலையில் அவருக்கு டப் கொடுக்கும் அளவிற்கு அமைச்சர் மூர்த்தியை இறக்கியிருக்கிறது திமுக. இப்படி மதுரை மேற்கை குறிவைத்து அதிமுக, திமுக ஆகிய இரு கட்சிகளும் காய்களை நகர்த்தி வரும் நிலையில் களம் திமுகவிற்கு சாதகமாக வாய்ப்புகள் உள்ளதாக விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். சிறப்பு திட்டங்கள், ரோடு வசதி, நியாய விலை கடை, விளையாட்டு அரங்கங்கள் என திமுக பக்காவான ஸ்கெட்ச் போட்டு வருவதோடு மதுரை என்பது கம்யூனிஸ்டுகளின் கோட்டையாகவும் இருக்கிறது என்பதே நிதர்சனம் என்கின்றனர் கள நிலவரம் அறிந்தவர்கள். இவை எல்லாவற்றையும் தாண்டி விஜய் இந்த தொகுதியில் நின்று 1,10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிப்பதெல்லாம் கனவில் மட்டும்தான் நடக்கும் என்று கூறப்படுகிறது. மிஞ்சி போனால் ரசிகர்கள் ஓட்டு விடுமே தவிர மக்கள் ஓட்டு விழாது என்பது அரசியல் விமர்சகர்களின் கணிப்பாக இருந்து வருகிறது. எனவே விஜயே இந்த தொகுதியில் நின்றாலும் அவரது பப்பு இங்கு வேகாது என்றும் சொல்லப்படுகிறது.
Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.